ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் குட்டி பிள்ளைல எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேங்கிறத தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஓனர் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போது தனியாக இருந்தால் போர் அடிக்கும்னு இந்த மாதிரி பொம்மையை கொடுத்துட்டு போவாங்க. நானும் அது கூட விளையாண்டுட்டு சமத்து பிள்ளையா இருப்பேனும். எம்மாடி நானா இது? நான் சின்ன பிள்ளையில எப்படியா இருந்தேன்? இந்த மாதிரி இருக்கும்போது என்னை பார்த்து எறும்பு தீனின்ட்டு கிண்டல் அடிப்பாங்க. ஒரு சேப்பே இல்லாமல் இருக்கோம்லா. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு படிப்புனா ரொம்ப ஆர்வம். யார் படித்தா நான் அவங்க கூடயே போய் உட்காந்து நானும் படிப்பேனா. பார்த்தீங்களா, 11th மேக்ஸை நான் அப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளை பார்க்க நாய்க்குட்டி மாதிரியே தெரியலையே சின்ன பிள்ளைல. பிறகு எப்படி ஓனர் நம்மளை வீட்டில் சேர்த்தாங்க? எங்கள் வீட்டில் குளிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பாருங்க, எவ்வளோ சின்ன பிள்ளைல என்னை குளிப்பாட்டி டவரில் புதிஞ்சு வச்சுருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது டயர்டாகி தூக்கம் வந்துட்டு போல. அப்போ தூங்கியிருக்கப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. நான் ஒரு நாள் ரொம்ப சேட்டை பண்ணினேன்னு சொல்லிட்டு இந்த அழுக்கு துணி போட்டா இருப்பாங்க தெரியுமா, அந்த கூரைக்குள்ள தூக்கி போட்டாங்க. நான் விடுவேனா, கவுத்தி போட்டு எப்படி போஸ்ட் கொடுக்கேன் பார்த்தீங்களா. ஒரு நாள் லஞ்சுக்கு என்ன ஓனரம்மா அப்படின்னு கேட்டுட்டேன். அதுக்கு என்னையே லஞ்சு பேக்குள்ள பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இது எங்கள் வீட்டில் எனக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு, மாடியில் கூட்டு போய் அப்போ எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்களா எப்படி சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கேன்ட்டு. மல்லாக்க கிடந்து விட்டத்தை பார்த்து தூங்குறதுல என்ன ஒரு சுகம். ஆஹா, சின்ன பிள்ளைல எங்கள் ஓனரம்மா மாதிரில தான் எப்போதுமே படுத்துக்கிறப்பேனும். பார்த்தீங்களா எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்கேன்ட்டு. இது கிச்சனை பார்த்து படுத்துருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ. கிச்சனுக்குள்ளே ஏதோ சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸ்பெஷலாக, அப்போ எடுத்தது. எங்கள் அப்பா கூட கடை கிளம்பினேன்னா அவங்க நீ போய் ஹெல்மெட் போட்டு வா, அப்போ தான் உன்னை கூட்டு போவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ போட்டுட்டு இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ. எங்கள் ஊரில் அடிக்கடி ரொம்ப குளிருமா, எனக்கு குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் செஞ்சு விட்டது இது. பாசத்தை புரிதேன் இப்படி தான் என்னை ஏதாவது பைத்தியக்காரன் மாதிரி ஆக்கி வைப்பாங்க. பரவாயில்ல, பெரிய பையனானதுக்கப்புறமும் நான் படிக்கிறத மட்டும் விடலையே. இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கேன்னா பயாலஜி படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஓனர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்காமல் நான் அந்த புக்கு மேலே லைட்டாக டயர்டாகி தூங்கும்போது ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு ஒரு டைம் கழுத்து லைட்டாக சுளுக்கு பிடிச்சிட்டு உடனே எங்கள் வீட்டில் ஒரு தலையணை வேணும்னு கேட்டேன். அப்போ அவங்க மேட்டை வந்து இப்படி போட்டிருந்தாங்க தலையணையம். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மீன் தொட்டிக்குள்ளெல்லாம் தூக்கி போட்டிருக்கீங்க. மீன் தொட்டிக்குள்ள மீனை வேணா போடணும், என்னையும் தூக்கி உள்ள விட்டுருக்கீங்க. இது முன்னாடி நடந்த அதே இடத்துல எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு. இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்து ஸ்னாப் சாட்டில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண போகிறேன்ட்டு எதை ஃபோட்டோ எடுக்குன்னு தெரியாமல் எனக்கு லென்ஸ் வச்சு விட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போவும் நான் படிப்பை மட்டும் விடலை. ஒரு நாள் எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணாதான் சோறுன்ட்டாங்க. இது அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது ஸ்கூலுக்கு போகும்போது பெண்ணில் இன்க் கிடச்சிட்டு இருந்தேன்னா அப்போ இன்கை குத்திட்டேன். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. எனக்கு ராணி மாரி கெட்ட போட்டு விடுதேன்னு பண்ண காமெடி இது. எப்படி நான் எல்லா கெட்டப்பையும் கியூட்டாக இருக்கேனா? நைட்டு எப்போதும் தைரியமாக வெளியே தான் படுத்திருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் வெடி போட்டாங்க. என்னை உள்ள விடுங்கடா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ. கடைசியோட என்னை உள்ள விடலையே. கல் நெஞ்சக்காரங்க. இது நான் என்னோட காவல் டியூட்டியில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. பார்த்தீங்களா எப்படி கம்பீரமாக இருக்கேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்தால ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர்.